நீங்க பயப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நீங்க 2 பேரும் காலேஜ் போயிருக்கு. அதெல்லாம் பார்த்து மாட்டா. கோவிலுக்கு போக மாட்டா. அவன் ஏன் இருக்கான்? ரோகிணி கிட்ட வந்து மனோஜ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் சொன்னதெல்லாம் நிஜமாவே நடக்குமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், உன் வாயிலிருந்து உன் ஆண்டி வாயிலிருந்தும் வர வைக்கிறதுக்காண்டி அவர் ஏதோ பிளானை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீ அதிலலாம் இன்வால்வ் ஆகாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ மனோஜுக்கு இன்னும் அந்த பதட்டம் போகவே இல்லை. ஒரு வேளை நம்ம எடுத்திருந்தோம்னா நம்ம வாய் கோணிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. இருந்த உடனேவா விஜயாவும் அதே பதட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் பயப்படாதீங்க, அதாவது அவங்க நகை எடுக்கிறதா தெரியல, காசு பணம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முத்து வந்து உங்கள் 2 பேர்த்தையும் மாட்டி விட்றதுக்காண்டி ஏதாவது பிளான் போட்டு வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறாரு, நீங்கள் அதெல்லாம் பொறுப்பெடுத்துக்காங்க, நீங்கள் போய் அவரவர் ரூமில் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜை சமாதானப்படுத்தியேவும் பேசிக்கிட்டேவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் மனோஜுக்கு வந்துட்டு அந்த பதட்டத்தில் என்ன பண்ணணுன்னே தெரியல. ஒருவேளை அந்த பேய் பிசாசு அப்படின்லாம் இருக்குமா, நம்ம நிஜமாவே எடுத்திருக்கோம்ல, அதனால் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்ட உடனேவும் நம்ம விஜயா வந்து காலையில் எந்திரிச்சிட்டு உடனே பார்வதிக்கு ஃபோனை போட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோனை போட்டு ஒரு நல்ல சாமியார்கிட்ட போகிறாங்க. போயிட்டு சாமியார்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் என் மகன் ஒரு சின்ன மகன் இருக்கேன், அவன் பொண்டாட்டி நகையை நாங்கள் எடுத்து மாற்றி வச்சுட்டோம், அதாவது கவுரிங்கியாக மாற்றி வச்சிட்டோம், விற்றுட்டு இவன் பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன், இவன் பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆகிடுச்சி, அதனால் அந்த நகையை எடுத்து நாங்கள் விற்றுட்டு கவுரிங்க மாற்றி வச்சிட்டோம், அதில் ஒரு சாமியார் சொன்னார்ன்ட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கேன், அது எங்கள் வாய் கோணிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னாங்க, இது பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி, இல்லைன்னா அப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் உண்மையிலே திருடதானமாக செஞ்சுருக்கீங்க, அப்போ உங்கள் வாய் கோணிக்க தான் செய்யும், அது என்ன நினச்சி அந்த சாமியார் கொடுத்தாரோ அது நிஜமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜ் பார்வதி போன சாமியார் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேவும் ஐயா என்ன இதுக்கு என்ன தான் பண்ணுறது, பரிகாரம் எதுவும் இல்லையா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்டே கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் இல்லைம்மா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்ட உடனேவும் இன்னும் பயம் வந்துடுது நம்ம மனோஜுக்கும் விஜயாவுக்கும். என்ன தான் பண்ணுறது, வாய் கோணிச்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ கேவலமாக இருக்கும், கேவலமாக இருக்கிறத விட நகை எடுத்தது நம்ம தான்ன்றது தெரிஞ்சிருமே, அப்படி எந்த சாமியார்கிட்ட அவன் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டேவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேவும் நம்ம முத்து வந்து கையில் லெமன் வச்சுருக்குறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்த உடனேவும் ஸ்ருதி வந்து தொடுறதுக்கு வர்றாங்க. தொட உடனே ரவி வந்து ஸ்ருதி அங்கே போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் மந்திரிச்சு வச்சது அப்படின்னா யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும், அதனால் ரவி வந்து பயந்து பல குரலை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன ரவி, நான் என்னன்னு தான் பார்க்குறேன் அப்படிங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஏம்மா இது வந்து ஜூஸ் போடுற எலுமிச்சம்பழம் இல்லைம்மா, மந்திரிச்ச எலுமிச்சம்பழம், இதை தொடக்கூடாது, நான் வந்து மந்திரம் போட்டு என் கையில் கொடுத்ததுனால நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்குடா இது, என்ன பிரச்சனை அப்படிங்க. இல்லை நேற்று தான் சொன்னேன்லப்பா, அதுதான் என் நகையை திருடுறவங்க யாருன்னு நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன், நம்ம வீட்டிலே தான் இருக்காங்கன்னு சாமியார் வேறு சொன்னார், வெத்தலையில் மை போட்டு சொல்லிட்டாரு, அதனால் நம்ம வீட்டிலேயே ஆள் இருப்பாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வெளியில் வரும் பாருங்க, நான் சாமி பூஜை ரூமில் போய் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சிடுறாங்க. வச்ச உடனேவும் எல்லாருக்கும் பயம் வந்துடுது. நம்ம ரவி வந்துட்டு சொல்கிறாங்க,
என்னடா முத்து ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இல்லை அவர் ஏதோ ஒரு புது முயற்சியில் பண்ணியிருக்காரு, அது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனேவும் நம்ம பலகுரல் சொல்கிறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியா அவங்க தான் திருடி இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் வெளியில் வருவாங்க, அது நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலகுரலும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் சரி அவரவர ரூமுக்கு போய் நீங்கள் தூங்க ஆரம்பிங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நம்ம முத்து வந்துட்டு அதுக்கு உண்டான முயற்சிலாம் பண்ணுறாரு. எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம மனோஜ் ரூமுக்குள்ளேயும் அப்புறம் வந்து நம்ம விஜயா ரூமுக்குள்ளேயும் மாற்றி மாற்றி எலுமிச்சம்பழத்தை அனுப்பி விட்டுட்டே இருக்காரு. அவங்க அந்த பயத்துலேயேவும் பீதியாகி வெளியில் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜயாவும் மனோஜும். அம்மா அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துருங்க, எனக்கு வாய் கொனிக்கிற மாதிரியே இருக்குது, அதை எடுத்து தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்லியும் சரின்ட்டு 2 பேரும் பூஜை ரூமில் போய் எடுத்து லெமனை கையில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. சாமி ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தோடனே எல்லா லைட்டையும் முத்து போட்டுட்டு அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா நான் தான் சொல்லலை திருடன் வந்து நம்ம வீட்டிலே தான் இருக்கிறேன், சாமியார் சொன்னாருன்னு ஒரு விஷயம் சொன்னேன்னா இவங்க 2 பேரும் தான் நகையை திருடனவங்க. இப்போ சொல்லுங்கள் நகையை என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், நகையை விற்று தானே இந்த 4 லட்ச ரூபாய்க்கு கட்டுனீங்க, அப்படி தானே மனோஜுக்கு தானே அந்த நகையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியும் விஜயா வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மனோஜும் வந்துட்டு ஆமாம் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சி அதனால தான் அப்படின்னு சொல்லியும் அப்போ பார்லரம்மா கேளு, உன் புருஷன் வந்து என்னதான் இருந்தாலும் பிஸ்னஸில் முன்னேறி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எப்படி நிற்பாருன்னு சொன்னீங்களே, அவர் நிற்கிற லட்சணத்தை பாருங்கள், எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ரோகிணிக்கு ரொம்ப அவமானமாக ஆகிடுது. உடனே விஜயா வந்துட்டு இல்லை அவன் இதில் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன், அதனால் நான் எடுத்து விற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை பயங்கரமாக பேசுகிறாங்க. நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கன்னு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் நீ மனோஜுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இன்னும் அவனை கெடுக்கிறதே நீ தான் விஜயா, அவனை பற்றி உனக்கு தெரியும்ல எல்லாமே, தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனேவும் விஜயா வந்துட்டு என்ன தான் பண்ணணுன்னே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. மனோஜை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாங்க முத்து. அப்புறம் ரோகிணியை வந்து நம்ம மீனா வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது கரெக்டு ரோகிணி, ஆனால் அதுக்குன்னு எங்கள் வீட்டுக்காரரை மட்டம் தட்டி பேசாதீங்க, அவர் படிக்காட்டா கூட அவர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த நகைக்காண்டி எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கஷ்டமே படாமல் இந்த நகையை விற்றுட்டு அசால்ட்டாக எங்கள் வீட்டில் போட்டது கவுரிங்க தானே அவ்வளவு பேச்சு அன்னைக்கு பேசுனீங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் நம்ம விஜயா வந்து மூஞ்சை சுழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. மீனா முத்து சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்டாட்டிக்கு நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கு சொல்கிறாங்க.